அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 280. இன்றைய நிகழ்வில் நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக மலேசிய ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னாரோடு இணைந்து அவரது இல்லற இணைஞர் திருப்பதி ஆரோக்கியமேரி சிமியோன் அவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். திருமதி ஆரோக்கியமேரி சிமியோன் அவர்கள் மேனாள் இடைநிலை பள்ளி ஆசிரியர். முதல்ல அம்மையார் அவர்களை அறிமுகம் செய்துவிட்டு இரண்டாவதாக பேராசிரியரை அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். திருமதி ஆரோக்கியமேரி சிமியோன் அவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் மிகுந்த ஒரு ஆசிரியர். நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றத்திலே அவருடைய நூல் பேசப்பட்டிருக்கிறது. அது அந்த உலக தினங்கள் என்பதை குறித்து ஒரு நூல் எழுதியிருந்தார். ஒவ்வொரு நாளும் எதுக்காக கொண்டாடுறோம் உலக அளவில் அப்படின்னு, ஆனா அவருடைய ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அந்த தினத்தை கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பாக எழுதி ஒரு நூலாக தொகுத்து ஒரு அரிய பணியை செய்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். 2021ஆம் ஆண்டு முதலாக இந்த நூல் வாசிப்பு முற்றம் தொடர்ந்த நாளில் இருந்து நம்மோடு தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியவர்கள் ஈகோ ஆசிரியர் பயிற்சி கல்விக் கழகத்தினுடைய பேராசிரியர். அப்பொழுது துறையினுடைய தலைவராக இருந்தவர் பேராசிரியர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்கள். உன்னுடைய நண்பனுடைய பெயரை உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அருள்நாதன் விஸ்வாசம் ஐயா அவர்களினுடைய நண்பர் குணசீலன் சார். அப்ப குணசீலன் சாரோட குணநலன்கள் அப்படியே அவர்கிட்ட இருக்கும், பேராசிரியர் அருள்நாதன் சார் கிட்ட இருக்கும். 2 முறை நம்முடைய கல்லூரிக்கு வருகின்றிருக்கின்றார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு முறை நாம் கருத்தரங்கம் நிகழ்த்தினோம் பன்னாட்டு அளவிலே. அந்த பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கத்திலே பேராசிரியர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்கள் மலேசியாவிலே இருக்கக்கூடிய பண்பாட்டு கலைச்சொற்கள் குறித்து பேசினார். இன்னும் கூட அவர் பேசிய பேச்சு இனிமையாக இருக்கிறது. அந்த பண்பாட்டு கலைச்சொற்களை எல்லாம் அவர் ஒரு நகைச்சுவை உணர்வோடு கருத்து கலந்து அவருடைய அந்த பேச்சை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படி ஒரு நல்ல கருத்தாளர், அதற்கு மேலாக அன்பு நிறைந்த ஒரு பேராசிரியர். இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை குறித்து 2 நூல்களை மலேசிய ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகம் வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் மாணவர்கள் பேசிய அந்த நூல் கருத்துரை, உலகளாவிய மாணவர்கள் பேசிய கருத்துரை இந்த நூல் கருத்துரை எல்லாம் தொகுத்து அந்த ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகம் வெளியிட்டதற்கு பின்புலமாக இருந்த பேராசிரியர் அருள்நாதன் அவர்கள். ஏன்னா நம்ம 5 வருடமாக தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியை எடுத்து போறோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆலமரம் மாதிரி நிறைய கிளைகளோட தான் இந்த நூல் வாசிப்பு முற்றம் இந்த 5 ஆண்டுகளா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆலமரத்தினுடைய மிகப்பெரிய வேர் தான் பேராசிரியர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் என்று சொல்லணும். மற்ற பேராசிரியர்களும் அதே போல அவருக்கு மிகப்பெரிய அந்த விழுதுகளாக இருந்து தாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் இந்த இடத்துல சொல்றேன். அவருடைய மாணவர் பேராசிரியர் மேகவர்கள் ஜெகதீசன் அவர்களிடம் அவரை குறித்து கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அம்மா அவர் பசியோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு முதலாவதாக உணவு வழங்குவார், அதன் பிறகுதான் பாடம் நடத்த ஆரம்பிச்சார். எனக்கு அவர் பார்க்கறப்பெல்லாம் வள்ளலார் அப்படின்னு தான் தோன்றுச்சு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பேராசிரியர் பாடத்தை நடத்தினோம், மாணவர்களிடம் கடத்தினோம் என்று செல்லாமல் ஒரு உணவை கொடுத்து அவருடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அவருக்கு. அந்த பொறுப்பை எல்லாம் சிறப்பாக செய்த பேராசிரியராக இருக்கிறார். ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய பல நிகழ்வுகளுக்கு முன்னோடி என்று பேராசிரியர் குறிப்பிட்டார். நிறைய புத்தாக்க நிகழ்வுகளை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அது மாதிரி நிறைய கருத்தரங்குகள், அது மாதிரி கல்வியல் சார்ந்த ஆசிரியர்களுக்கான கல்வியல் ஆய்வு சார்ந்த நிறைய அதை எப்படி எழுதணும் ஆய்வு அப்படிங்கிறதெல்லாம் முன்னெடுத்த அந்த முன்னோடி தலைவர் அப்படின்னு தான் அவரை சொல்றாங்க. நிறைய அது மாதிரி விருதுகள், பதக்கங்கள் அதெல்லாம் எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகத்துல முதலில் உருவாக்கிய ஒரு முன்னோடி என்று இவரை பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் சுட்டி அழைக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் 2 முறையும் பேராசிரியர் வருகின்றப்ப பேராசிரியர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்களும் அவருடைய இல்லற இணைஞர் ஆரோக்கியமேரி அம்மா அவர்களும் வந்தப்பெல்லாம் 2 பேரையும் எனக்கு கவனிச்சிருக்கேன். 2 பேரும் நாங்க ஆண்டாள் கோயில் கழிச்சிட்டு பிறகு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, உடனே சோர்ந்து நின்றுட்டாங்க. 2 பேருமே பேசுறப்பெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். இந்தியா வர்றப்பெல்லாம் அவங்க மரங்களை பத்தி தான் பேசுவாங்க. இப்ப எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி மரம் மலேசியால எங்க வீட்டுல இருக்கு, இந்த மரத்தை நாங்க எங்க வீட்டுல வச்சிருக்கோம், என்னென்ன மரங்கள்லாம் தென்படுதோ அதெல்லாம் பேசுவாங்க. அப்ப எனக்கு மரங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக மனிதர்களை நேசிப்பாங்க. சின்ன சின்ன உணர்வுகளை கூட அந்த
இல்லற இணையர் இருவருமே பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறேன். 2 பேருமே வந்து கல்வித்துறை சார்ந்தவர்கள். இருவருமே நல்ல நூல் எழுதுபவர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர் பணி செய்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்வித்துறையில இருந்து செயலாற்றி இருக்கின்றார்கள். அத்தகைய பெரியோர்கள் இருவருமே இன்றைய நம் நூல் வாசிக்கும் முற்றத்திலே வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. பணி நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழலிலே முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்களை நாம் அழைத்திருக்கின்றோம். அவருக்கு ஒரு மரியாதையை செய்ய வேண்டும் என்பது இந்த நூல் வாசிக்கும் முற்றத்தினுடைய மிகப்பெரிய கடமையாக கூட இருக்கிறது. இன்று இருவருமே உள்ளத்தின் உள்ளே என்ற RDM ஆறுமுகம் அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது ஐயா. இதுவரையும் இந்த பணி நிறைவு பெறக்கூடிய காலத்திலே மகிழ்ச்சி நிறைத்த அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். RDMவே ஆறுமுகம் அவர்கள் எழுதிய உள்ளத்தின் உள்ளே என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் விரிவுரைஞர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் ஐயா அவர்களையும், மலேசியாவினுடைய மேனாள் இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் முனைவர் ஆரோக்கியமேரி சிமியோன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்க ஐயா. சிவகாசி அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சி அசோக் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் சந்திரகுமார் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் வினோத், திரு மா சிவஞானம், முனைவர் குணசீலன் மற்றும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களை அறிமுகப்படுத்திய முனைவர் அருள்மொழி அம்மாவிற்கு மிக்க நன்றி, வினோத் ஐயாவுக்கும் மிக்க நன்றி. இந்த சிவகாசி அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை ஏற்பாட்டிலான இந்த பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் 280 எங்களுக்கு இந்த நூல் கருத்துரை வழங்க வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நாங்கள் இங்கு இன்று நூல் கருத்துரைக்காக எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு உள்ளத்தின் உள்ளே. இது மலேசியாவில் வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளர் RTM ஆறுமுகம் அவர்கள் மக்கள் ஓசை எனும் நாளிதழில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. இந்த தொகுப்பு நூலில் மொத்தம் 65 கட்டுரைகள் உள்ளது. இதை வந்துட்டு சூப்பர்மைண்ட் டைனமிக் கல்வி இயக்கம், நான் சார்ந்த ஒரு இயக்கம் தான் அந்த புத்தகத்தை வெளியீடு செய்தோம். இந்த புத்தகத்தை பற்றி மேலும் நாம் காண்பதற்கு முன்னால இந்த வானொலி வரலாற்றை பற்றியும் இந்த வானொலி தினத்தை பற்றியும் திருமதி ஆரோக்கியமேரி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திரு ஆறுமுகம் அவர்கள் எழுதிய உள்ளத்தின் உள்ளே என்ற நூலை பற்றி கருத்துரை வழங்குவதற்கு முன்பாக உலக வானொலி தினத்தை பற்றி சிறிது பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உலக வானொலி தினம் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 13ஆம் திகதி அனுசரிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம் என்றால், மிக குறைந்த செலவில் உள்நாட்டு வெளிநாட்டு விவரங்களையும் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், செய்திகள் இவற்றையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தினத்தோட நோக்கம். அடுத்தது, இந்த வானொலி யார் கண்டுபிடிச்சாங்கன்னாக்க மார்க்கோனி. இது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். மார்க்கோனி இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்த வானொலியை 1896ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். பிறகு 5 வருடங்கள் கழித்த பிறகு இந்த வானொலியின் பயன்பாடு முழுமையாக உலகம் முழுதும் பயன்படுத்தப்பட்டது இந்த வானொலி. பிறகு 5 வருடங்கள் கழித்துதான் இந்த பயன்பாடு, முழுமையான பயன்பாடுக்கு வந்தது வானொலி. பிறகு மார்க்கோனி தான் இந்த வானொலியை கண்டுபிடித்தவர் என்பதனால அவருக்கு வானொலியின் தந்தை என்ற பெயரும் கொடுக்கப்பட்டது. அவர் வானொலியின் தந்தை என்று அழைத்தார்கள். பிறகு 1909ஆம் ஆண்டு
அதாவது மார்க்கோனி அந்த வானொலியை கண்டுபிடித்து 13 ஆண்டுகள் கழித்து அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு பெற்றவர். பிறகு வானொலியை கண்டுபிடித்து 115 ஆண்டுகள் கழித்து யுனெஸ்கோ நிறுவனம், யுனெஸ்கோ அவங்க வந்து இந்த உலக நாட்களை எல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுத்து கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்குபவர்கள். ஆக அவர்கள் இந்த வானொலி கண்டுபிடிக்கப்பட்டு 115 ஆண்டுகள் கழித்து வானொலியின் அல்லது உலக வானொலி தினத்தை கொண்டாடலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள். அது வந்து 2011 ஆண்டுதான் அந்த அறிவிப்பு செய்தார்கள், உலக வானொலி தினத்தை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு. ஆக அந்த ஆண்டை விட்டுட்டு பிறகு மறு வருடத்திலிருந்து 2012 ஆண்டிலிருந்து பிப்ரவரி மாதம் 13 இந்த உலக வானொலி தினம் உலகம் முழுதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை வந்து முதலில் இத்தாலி நாட்டுல தான் பீசா என்ற ஒரு பல்கலைக்கழகம் அங்க இருக்கு. ஸோ அந்த பல்கலைக்கழகத்துல தான் இந்த உலக வானொலி தினம் முதலாக கொண்டாடப்பட்டது. பிறகு வருடம் இந்த வானொலி தினம் எல்லா நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம இந்த வானொலி வந்து நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனமா தான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து நமக்கு வந்து பொழுதுபோக்குறதுக்கு மட்டுமின்றி அது நமக்கு வந்து எல்லா வகையிலும் எல்லா செய்திகளையும், உள்நாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி, பல விபரங்கள், பிறகு கேளிக்கை எல்லாமே நமக்கு வந்து அது கொடுக்குது. தொலைக்காட்சி, பிறகு இணையம், கைபேசி இதெல்லாம் வந்து விட்டாலும் கூட இந்த வானொலியின் பயன்பாடு வந்து எல்லோருடைய வீட்டிலும் இருக்கு. பிறகு எல்லோரும் பயன்படுத்துகின்றோம். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமின்றி பொது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு சாதனமாகவும் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து முனைவர் அருள்நாதன் அவர்கள் பேசுவார். நன்றி. இந்த உள்ளத்தின் உள்ளே என்ற இந்த நூலில் உள்ள கருத்துக்களை வந்து ஒரு 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்கேன். ஒன்றாவது வந்து இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு வானொலி அறிவிப்பாளர் எழுதிய நூல் என்பதால் மலேசிய தமிழ் வானொலியை பற்றிய வரலாற்று செய்திகள் அதிகமாக இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இது எங்களுடைய நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாத விடயங்களாக கூட இருக்கலாம். ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த மலேசிய தமிழ் வானொலி தான் உலகத்திலேயே முதலாக 24 மணி நேர ஒளிபரப்பை கொண்டு வந்த தமிழ் வானொலி. மற்ற எந்த நாட்டிலும் 24 மணி நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே மலேசியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது என்ற அந்த வரலாற்று இதோ இந்த புத்தகத்தில் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ் வானொலியை பற்றி மலேசியாவில் எப்ப தொடக்கம் கண்டது என்றால் 1938 என்று ஆசிரியர் கூறுகின்றார். ஆசிரியர் 1974 தான் இந்த வானொலி அறிவிப்பாளராக சேர்ந்தார். ஆனால் ஆங்காங்கே இந்த வரலாற்று செய்திகளும் அவர் இணைத்து சொல்லி கொண்டே போகிறார். மலேசிய நாடு ஜப்பானியர் 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானியர் ஆட்சியில் இருக்கும் போது அந்த சேவை JMPK என்று ஜப்பானியர்களுடைய ஆதிக்கத்தையும் அவர்களுடைய மொழி கலாச்சாரத்தை வளர்ப்பதாகவும் இருந்தது. அடுத்து இந்த வானொலி ஆசிரியர், இந்த நூலாசிரியர் சொல்லும் பொழுது மலேசிய தமிழ் வானொலிக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக தெரிந்தவர்கள், இதை வளர்த்தவர்கள் என்று சொல்லும் பொழுது பாலகிருஷ்ணன் அவர்களை, மலேசியாவில் வானொலி என்று பேசினாலே இவரை தவிர்க்கவே முடியாது. அவரை பற்றிய நல்ல விடயங்கள் பலவற்றை பேசியிருப்பாரு. பிறகு ஏன் இவரை பற்றி பேசுறாங்கன்னா, முதல்ல தமிழ் வானொலி சில மணி துளிகளே ஒளிபரப்பப்பட்டன தமிழ் மொழியில். பிறகு 8 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பாலகிருஷ்ணன் போன்றவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்று ஆசிரியர் கூறுகின்றார் இந்த நூல்ல. அடுத்தது நம்ம பார்த்தோம் என்றால் 1946 ஜப்பானியர் வருகைக்கு 2ஆம் உலகப் போருக்கு பின் 1946 1989 வரைக்கும் எல்லா வானொலிகளுக்கும் வர்ணங்களில் பெயரிடப்பட்டன, ஒவ்வொரு மொழிக்கும். அப்பொழுது தமிழுக்கு கிடைத்தது சிவப்பு வர்ணம்.
ஆனா அதை வந்துட்டு சிவப்பு வானொலின்னு சொல்லவே மாட்டாங்க, ரங்காயன் மேரா என்று தேசிய மொழியில் சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரிந்தது முன்று ரங்காயன் மேரா என்பது மலேசிய தமிழ் வானொலி. அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அறிவிப்பாளர் அங்கே வேலைக்கு சேர்ந்தாகிவிட்டது, அவர் 75லேயே. பிறகு 1989 தமிழ் வானொலிக்கு அதிகமான வானொலிகள் வந்ததுனால வர்ணங்களை பற்றவில்லை, எண்கள் கொடுக்கப்பட்டன. எந்த காரணமும் தெரியவில்லை. தமிழ் வானொலிக்கு வானொலி 6 என்று நம்மளுடைய அறிவிப்பாளருடைய பேருக்கு ஏற்ப அமைந்தது அந்த பேரு, வானொலி 6. அதனால் அது ஒரு தற்செயலாக நடந்த விடயமாக கூட இருக்கலாம். பிறகு 2005 இப்பொழுது வரை மலேசிய தமிழ் வானொலி மின்னல் FM என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பெயரிட்டவர் டாக்டர் ஸ்ரீ துன் சாமிவேலு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த போன்ற வரலாற்று நிகழ்வுகள் இவருடைய இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக வரிசை கிரமமாக அல்ல, ஆனா ஆங்காங்கி அவருடைய உள்ளத்தில் உள்ள கிடைக்கைகளை சொல்லும் பொழுது இந்த வரலாற்று செய்திகளையும் ஆங்காங்கே சொல்லி வருகின்றார். அதுல முக்கியமான ஒரு விடயம், ஒரு வரலாற்று செய்தி என்னென்றால், இப்பொழுதுள்ளவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி, ஒரு காலத்தில் வட்டார வானொலி என்றும் இருந்தது. மலாக்கா, ஈப்போ, ஜோஹர் பாரு, பினாங் என்று ஒரு சில மணி நேரங்கள் அந்தந்த வட்டாரங்களில் தனித்தனியாக நிகழ்வுகள் நடைபெறும். அந்தந்த வட்டார நிலையங்களிலிருந்து தொலைத்தொடர்பு மூலமும் நிகழ்வுகள் படைக்கப்படும். இது நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் இந்த நிகழ்வை இந்த வட்டார நிகழ்ச்சிகள் இருந்தது. ஆனால் எப்பொழுது நிகழ்ச்சி 24 மணி நேரமாக மாற்றப்பட்டதோ அப்பொழுது இந்த வட்டார வானொலி ஒளிபரப்புகள் நிறுத்தப்பட்டன. இப்பொழுது கோலாலம்பூரில் இருந்து மட்டுமே FM அலைவரிசையில் மலேசியா முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. மலேசியாவில் 2 தமிழ் வானொலி, இது அரசாங்கத்தின் வானொலி. இந்த RTM என்பது ரேடியோ டெலிவிஷன் மலேசியா. எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருந்தாலும் இவருக்கு மட்டும்தான் இந்த அடைமொழி. RTM ஆறுமுகம்னா மலேசியாவுக்கே தெரியும். ஏன்னா ஆறுமுகம் 2 பேர் மலேசியாவில் புகழ் பெற்றவர்கள். ஒருத்தர் இவர், இன்னொரு ஆறுமுகம் எங்கள் நாட்டின் பந்து விளையாட்டு கோல்கீப்பராக இருந்தவர். அதனால இவருடைய அடைமொழி RTM. ஏன் இவருக்கு ரேடியோ டெலிவிஷன் மலேசியா 2னா, இவர் தமிழ் வானொலி மட்டும் இல்லாமல் மலாய் வானொலியிலும் மலாய் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். அப்ப இவருக்கு 2 மொழிகளும் புலமை பெற்றவர். அதே வேளையில வானொலியிலும் வேலை செய்வார், தொலைக்காட்சியிலும் வேலை செய்வார். இப்படி இவர் அந்த RTM தான் ஒரு தலைப்பு. அவருடைய இந்த புத்தகத்தில் RTM தான் என் வீடு. அவர் வீடு அந்த வளாகத்திலே அமைந்திருக்கும், பக்கத்திலேயே அந்த குடியிருப்பாளர் இடத்துல. அதனால அவருடைய மொத்த பணியும் இங்கேதான் இருந்ததாக, அவருடைய முழு கவனமும் இந்த RTMலே இருந்ததாக இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்ப அதனாலதான் அவருக்கு ஏறக்குறைய 4 அரசாங்க விருதுகள் கிடைத்திருக்கின்றது. அரசு விருதுகளும் அரசாங்க விருதுகளும் 4 விருதுகள் அவருடைய வாழ்நாளில் கிடைக்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதும் அவருக்கு பின்னாளில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த திறமையான ஒருவரை எங்கள் நாட்டில் சில சமயங்களில் அவரை அறுவை ஆறுமுகம் என்று கூப்பிடுவார்கள். இது அவரே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் ஒரு 2-3வது கட்டுரையில 30ஆம் தேதி 9ஆம் மாதம் 1970 உங்களை அறுக்க கோலாலம்பூரில் குடிபெயர்ந்தேன். அவரே சொல்லிக்கிறாரு, உங்களெல்லாம் அறுப்பதற்காகவே நான் கோலாலம்பூருக்கு வந்தேன் என்று. ஏன்னா யாரும் சொன்னா கோச்சிக்குவாரு. ஆனா அது சார்ந்த ஒரு நல்ல நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்கின்றது. இவரு இந்த புத்தகத்துல 9வது தலைப்பு என்ன எழுதியிருக்காருன்னா, அறுவையின் அற்புதம். என்ன நடந்தது என்றால், பல பேர் இவரை குறை சொல்வார்கள், இவர் ரொம்ப பேசுறாரு. ஏன் இவர் ரொம்ப பேசுறாரு? இவர் தற்காலிக ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர். விடுமுறை கால பயிற்சிக்கு போயிட்டு இங்க வேலை கிடைச்சோன்னு போயிட்டாரு. அதிகமாக பேசக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்னா இவர் தான். அப்ப மலேசியாவில் இருந்த ஒரு வார இதழ் 1992 ஒரு கருத்து கணிப்பு செய்தாங்க. வானொலி அறிவிப்பாளர்கள் உங்களை கவர்ந்தவர் யார் என்று. அப்படி அந்த கருத்து கணிப்பில் இவருக்காக அதிகமா எழுதினவங்க, கடிதம் எழுதினவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால
இவர்தான் சிறந்த அறிவிப்பாளர் என்று அறிவிக்கப்பட்டார். அந்த வார இதழில் முதல் ஒரு முன்பக்கத்தில் அந்த மாதம் அவருடைய படமும் வெளியாக இருந்தது. பிறகு அதே இதழில் அவருக்கு பக்கம் 6 என்று 6வது பக்கம் அவருக்காக ஒதுக்கப்பட்டது. பல நல்ல சிந்தனைகள், கருத்துக்களை அதன் மூலம் பகிர்ந்தார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவரு சொன்ன கருத்துல பல பேர் ஈர்க்கப்பட்டனர். முனைவர் குணசீலன் கூட சொல்லுவாரு, அவர் ஒரு ஐடியா சொல்லியிருந்தார் ஒரு தடவை. என்னன்னா, கஷ்டப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றால் தனி மனிதனாக முடியவிட்டால் ஒரு சிறு குழுவாக சேர்ந்து செய்யலாம் என்று அழகான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்போ முனைவர் குணசீலன் சொன்னார், அவர் அந்த காலத்துல ஆசிரியராக இருக்கும் பொழுது தன்னுடைய இந்த கருத்தில் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய மேனாள் மாணவர்களை எல்லாம் கூட்டி இந்த ஏழ்மையில் உள்ள மாணவர்களுக்கு பணம் சேர்த்து உதவி செய்ததாகவும் சொல்றாரு. அவருடைய அந்த ஐடியா, அந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர்ந்தது. இப்படி அவரு சொல்றது மட்டும் இல்லாம அவரும் செய்வார் இந்த வேலையை. ஒரு இசைக்கலைஞர் மிகவும் ஏழ்மைப்பட்டு இருந்தாரு, மாரியப்பன் என்று மலேசியா பழம்பெரும் இசைக்கலைஞர். அவரு பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்காக ஊர் ஊராக சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தி ஒவ்வொரு மாதமும் அவருக்காக பணம் வசூலித்து கொடுத்தாரு. அவருக்காக எந்த பணமும் எடுத்துக்கொண்டதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒன்று. அதே போல பிறகு ஆசிரியர் கந்தன் என்பவர், ஐயா குணசீலன் அவர்களுடைய ஆசிரியர், அவர் வாழ்ந்த ஊரில் அவர் தமிழ்நாட்டில் கல்வி கற்றுவிட்டு பிறகு அந்த SSLC என்ற ரிசல்ட்டோட இங்க மலேசியாவுக்கு வந்து ஆசிரியராக, தற்காலிக ஆசிரியராக இருந்திருக்கின்றார். மலேசிய கல்வி தகுதி இல்லாதனால அவரை போன்ற பலருக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. அவர் உண்ணாவிரதம் போராட்டங்கள்லாம் நடத்தி பலர் மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்ப செய்தார். ஆசிரியர் கந்தன் என்பவர். அந்த நேரத்துல தான் இவரும் அந்த SRT என்ற வகுப்பில் படித்து கொண்டிருந்ததுனால அந்த ஆசிரியர் கந்தன் வயதான பிறகு அவருக்கு ஓய்வூதியம் இல்லை. இவர் அந்த வகுப்பில் படித்த ஓய்வூதியம் கிடைத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள்லாம் சந்தித்து கடந்த வருடம் அவர் இறக்கும் வரை அவருக்கு ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருந்தார். முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப திருப்பியும் மாறிய அந்த இசைக்கலைஞருக்கு சில பேர் மீண்டும் இணைத்து மாதம் 1400 வெள்ளி ஓய்வூதியம் இவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்படி இப்போ ஒரு மருத்துவ மாணவி பேப்பர்ல வந்தது, அவர் வந்து வெளிநாட்டில் மருத்துவம் படித்து கொண்டிருக்கார். நம்ம தமிழ் மாணவி, இந்திய மாணவி, அவருக்கு பண பிரச்சனையாக இருக்கின்ற உடனே பணத்தை திரட்டி அந்த மாணவி இந்த வருஷம் படிப்பு முடிக்க போறாங்க வெளிநாட்டில். இப்படி நல்ல கருத்துக்களை நம்முடைய ஆசிரியர், நூலாசிரியர் பரப்புவதை கூட்டி தானும் அதில் ஈடுபடுவது மிக சிறப்பு. பல பள்ளிகளுக்கு உதவி செய்ததை நம்ம கண்ணால் பார்க்க முடிகின்றது. இவர் தன்னுடைய பணியில் உள்ள அர்ப்பணிப்பு என்பது யாராலையும் பார்க்க முடியாது. அவர் பணியில் இருக்கும் பொழுது எந்த விடுப்பும் எடுத்ததில்லை என்று கூறுகின்றார். அது அவருடைய நண்பர்களும் சொல்லிய கருத்தா. எந்த விடுப்பும் இருக்காது. மற்றொன்று 18 மணி நேரம் 20 மணி நேரம் அந்த அறிவிப்பு அறையிலும் தொலைக்காட்சி அறையிலும் மாறி மாறி வேலை செய்து கொண்டிருப்பதனால குடும்பத்தை அவர் அங்கே புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார், குடும்பத்தை மனைவி மட்டுமே கவனித்துக் கொண்டார் என்று. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அந்த பணிக்காக அர்ப்பணித்து கொண்ட இந்த விடயங்களும் இந்த புத்தகத்துல ஆங்காங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்பொழுது எப்பொழுதுமே இவர் வந்துட்டு தயார் நிலையில இருப்பார். ஏன் இவர் வந்து அங்க அந்த வானொலி தொலைக்காட்சி அங்காசாபுரி என்ற அந்த இடத்து பக்கத்திலே அவருடைய குடியிருப்பு இருந்ததுனால யார் வரவில்லை என்றாலும் அடுத்த நிமிடம் அந்த நிகழ்ச்சியை போய் அவர் வழி நடத்தக்கூடிய சூழலில் இருந்தார். இது இரண்டாவது விஷயம், RTM ஆறுமுகம் பற்றி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுத இந்த நூலில் இருக்கின்ற கருத்துக்கள். மூன்றாவது வந்துட்டு என்னென்ன இந்த தொழிலில் அவர் எதிர்கொண்ட சவால்கள், அந்த சவால்களை அவர் எப்படி தீர்த்தார் பல விஷயங்கள்ல சொல்லியிருப்பாரு. அதில் ஒன்று, முன்பு 24 மணி நேரத்துக்கு முன் ஒளிபரப்புக்கு முன் காலை 6 மணிக்கு தொடங்கும் நிகழ்வு 5 மணிக்கு அந்த ரேடியோ திறந்தமா ரங்காயன் மேரா அல்லது வானொலி 6 ஒரு டூ என்ற ஒரு சவுண்டு மட்டும்தான் இருக்கும். 6 மணிக்கு சரியாக மணி அறிவிக்கப்படும். காலை மணி 6 தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். சாமி பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒளிபரப்பப்படும். ஆனா என்ன ஆகுமா, சில நேரத்துல சில ஒளிபரப்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு வர தாமதமாக சூழல் இருக்கும் பொழுது
சிக்கல் ஏற்படும். அப்ப இவர் கொண்டு வந்த ஒரு ஐடியா, அதை எப்படி தீர்ப்பது என்று ஸ்டாண்ட் பை டேப் என்று சொன்னாரு. அப்ப என்ன செய்யறது, ஒரு ஸ்டாண்ட் பை டேப் எப்பயுமே இருக்கும். காலை மணி 6 தேசிய கீதம், சாமி பாட்டு, இதை டேப் பண்ணி வச்சுட்டு, அப்படி யாரும் ஒளிபரப்பாளர்கள் வர சூழல்ல டெக்னீஷியன் அதை போட்டுருவாங்க. அதை போட்ட கையோட இவர் வீட்டிலிருந்து அடித்து பிடித்து ஓடி போய் அவங்களுக்கு பதில நிகழ்ச்சியை ஆரம்பித்து விடுவார் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா 24 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த சிக்கல் இல்லை. அதே போல வேறொரு மாநிலத்தில் இவர் மலாய் நிகழ்ச்சிகளையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்வார். நேரடியாக அங்கிருந்து ஒளிபரப்பு செய்யக்கூடிய திறமை உள்ளவர். ஒரு நிகழ்ச்சி ஒரு ஸ்டேடியம்ல இளவரசர், அந்த மாநில இளவரசர் விட்டார். கடுமையான மழை. இவங்க சொல்றது இங்கிருந்து கோலாலம்பூருக்கு, அந்த மாநிலத்திலிருந்து கோலாலம்பூரில் உள்ள அங்கசபுரிக்கு இந்த சமிக்கை போகுதான்னு தெரியாது. அப்ப தொலைத்தொடர்பெல்லாம் இல்லை. ஆனாலும் இவருடைய ஒரு சமூக புத்தினால சரியாக அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி சென்றார். ஏன்னா 4 அறிவிப்பாளர்கள், இவர் சரியாக அந்த நிகழ்வை நடத்தி சென்றதுனால அவருக்கு மிக நல்ல பேர் அந்த காலத்துல. ஏன்னா இப்படி யாரும் யோசிக்க முடியாது என்ற நிகழ்வுகள். இது போன்ற அவர் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி பல இடத்துல பேசியிருக்காரு. அடுத்தது அவர் சந்தித்த மனிதர்கள், அதுல 2 வித மனிதர்கள் பேசுறாரு. ஒண்ணு நேர்மறை மனிதர்கள். அதுல முக்கியமா முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பாலகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை. பிறகு பைரோஜி நாராயணன் என்பவர் மிக சிறந்த அறிவிப்பாளர், இலக்கியம், கதை வகுப்பு என்று நடத்துவார். இந்த பைரோஜி நாராயணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த நடிகர் ரவிச்சந்திரனுடைய அண்ணன். ஏன்னா இவரும் தமிழ்நாட்டில இருந்து வந்தவர் தான். ரவிச்சந்திரன் நடிகர் ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய அண்ணன். இப்ப இவங்களை பத்தியெல்லாம் மிக சிறப்பாக எழுதியிருப்பாரு. அதே வேளையில சில பேரை தாறுமாற சாடியிருப்பார் இந்த புத்தகத்துல. என்னுடைய மனைவி இந்த புத்தகத்தை படிக்கும்போது கூட அதுதான் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பகுதியாக சொன்னாங்க. ஏன்னா இவரை பத்தி இவ்வளவு கடுமையா பேசுறாருன்னு. அவரும் அந்த துறையில, ஒளிபரப்பு துறையில தலைவராக இருந்தவர். இவருடைய தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் கொஞ்சம் தடையாக இருந்தவர். ஆனால் அதே தலைவர் வயது முதிர்ந்த காலத்து வயோதிகர் இல்லத்தில் இருக்கும் பொழுது இவர் அடிக்கடி சென்று பார்த்து வந்த ஒருவராகவும் சொல்லப்படுகின்றது. ஆக சந்தித்த மனிதர்கள் பற்றி ஒரு இது எழுதியிருக்காரு. பிறகு 5வது இவரை தன்னைத்தானே என்ன சொல்லியிருக்காரு, குசும்பு பிடித்த ஒரு ஆள்னு சொல்லுவாரு. இவர் கூட நாங்க சென்னைக்கு வரும்பொழுது ஒரு தடவை ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நண்பரோடு போய் அங்க உள்ள அறிவிப்பாளர் கூட கொஞ்சம் சிக்கலை உருவாக்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா இவருக்கு எது சரி. இவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லவே மாட்டாரு, தான் பிடிச்ச முயலுக்கு 1.5 கால் தான் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஆளு, சமாளிப்பது கஷ்டம். அந்த தனியார் தொலைக்காட்சியில ஒரு பெரிய சிக்கலை உருவானது. அது போல இவர் இந்த குசும்புத்தனத்தை பல இடங்களை பார்க்கலாம். அவருக்கு வேலைக்கு இந்த பதவி உயர்வுக்கெல்லாம் இல்லாம போனதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா அவருடைய அந்த குசும்புத்தனம் அல்லது இது. உதாரணமா ஒரு புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சியின் போது அதிகமாக சோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க, ஆங்கில வார்த்தை. இவருக்கு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவது பிடிக்காது. அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்க எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. அப்ப நீங்க எஸ்டேட்ல இருந்து இது கோழி எல்லாம் ரொம்ப வளர்ப்பீங்களோன்னு. ஆமான்னு. அதான் சோன்னு கோழி விரட்டுற மாதிரி இங்கே விரட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு. அதோட அந்த அறிவிப்பாளர் சோ என்ற சொல்லியே நிப்பாட்டி விட்டார். ஒரு பெண் அறிவிப்பாளர் ரவிக்க ஸ்லீவ்லெஸ், கையில்லாத ரவிக்கையை போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவர் எப்படி சொல்றதுன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, நீங்க தடுப்பூசி, அம்மை தடுப்பூசி போட்டதெல்லாம் மக்களுக்கு தெரியணும்னு காட்டுறீங்களானே. அதோடைய அந்த பெண் ரவிக்கை சரியான கையோட வைத்துதான் போட்டிருக்கிறதாக. இப்படி பல நிகழ்வுகள். அதுல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, அவருக்கு பிடித்த எங்கள் நாட்டு இந்திய தலைவர், ஒரு கட்சி தலைவர், தேசிய தலைவர், அவருக்கும் பதவி போராட்டம், தலைமைத்துவ போராட்டம். இவருக்கு பிடித்த தலைவர் என்பதனால அந்த பதவி போராட்டத்தின் போது அந்த ஓட்டுப்பதிவுக்கு கிடைத்த நம்பர், இவருக்கு பிடித்த தலைவருக்கு கிடைத்த நம்பர் 6. அதனால காலையில் அறிவிப்பு செய்தோன்னே பாட்டு போடுவார், 6 மணமே 6.
அடுத்தது கொஞ்ச நேரம் சென்ற இதே மாதிரி பாடல்கள். 6 என்ற நண்பருக்கு மறைமுகமாக சப்போர்ட்டு, இப்படி ஒரு சில விஷயங்கள்னாலும் இவருக்கு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அடுத்தது இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு சிறப்பு, 6வதாக இறுதியாக இவருக்கு பேர் வந்து தேன்சிட்டு என்று ஒரு இருக்கு. இவருடைய குரலுக்காக பல ரசிகர்கள், குணசீலன் சார் கூட பிறகு சொல்லலாம் அவங்க அவருடைய நிகழ்வுகள். அப்ப இவருக்குன்னு அடையாளம் அவருடைய குரல். அதனால இந்த புத்தகத்தில் அவருடைய குரலும் நம்ம கேட்கணும் என்பதற்காக அவருடைய விளம்பரங்கள், பல தனியார் நிறுவனங்களுக்கு அவர் விளம்பரம் செய்கிறார், விளம்பர கம்பெனியை வச்சிருந்தாரு. அப்ப அவர் அந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் QR கோட்ல வச்சு கடைசியாக இணைத்திருக்கோம். அவர் எந்த காலமாக இருந்தாலும் சரி அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் நம்ம அந்த QR வருடி அந்த விளம்பரங்களை கேட்க முடியும். ஏன்னா அதுதான் நம்ம கிட்ட கிடைத்தது. ஆக இப்படி தமிழ் வானொலி வரலாறு, இவருடைய சிறப்பு அம்சங்கள், இவர் எதிர்கொண்ட நான் சொன்னது 1-2 சவால் தான். அவர் பல சவால்கள் பற்றி அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதர், புத்தாக்கமிக்க மனிதர். ஒரே சிக்கல் அவர்கிட்ட சரினா சரி, தவறுன்ற தவறு. அதனால்தான் பதவி உயர்வு இல்லாமலேயே அவர் பதவி ஓய்வு பெற்றுவிட்டார். இன்னும் நம்மோடு இருக்கின்றார் மிக சிறந்த ஒரு ஆளுமை. பிறகு அவர் சந்தித்த மனிதர்கள், அவருடைய குசும்புத்தனம், பிறகு அந்த அவருடைய குரல் பதிவு ஆகிய அடிப்படையில் இந்த புத்தகத்தை பற்றிய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. ஒரு சிறந்த ஆவணமாக இருக்கக்கூடிய ஒரு நூலை குறித்து ஐயா அவர்களும் ஐயாவினுடைய இணையர் அவர்களும் எடுத்துரைத்து சிறப்பாக பேசினார்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பார்கள். அப்படி உள்ளத்தின் உள்ளே இருந்த சிந்தனைகளை காலத்தின் குரலாக வானொலியில் ஒலிக்க செய்து அதை பின்னால் ஒரு ஆவணப்பதிவு போல் நூலாக்கி இருக்கக்கூடிய அந்த நூலினுடைய சுவாரஸ்யத்தை, அதே நேரத்தில் அந்த வரலாற்றையும் சேர்த்து நமக்கு அருள்நாதன் ஐயா அவர்களும் ஆரோக்கியமேரி அம்மா அவர்களும் எடுத்துரைத்து பேசினார்கள். அவர்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் கருத்துரையாக சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உள்ளத்தின் உள்ளே ஒரு குடும்பமாக நூலாய்வு செய்த முதல் முறை, மகிழ்ச்சியாகவும் அதே நேரம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்நாள் சாதனைகளையும் அதில் அமைந்திருந்த வேதனைகளையும் கூட அழகாக எடுத்துச் சொன்ன பான்மை பாராட்டுக்குரியது. ஐயா திரு அருள்நாதன் அவர்கள், அவருடைய இணையர் ஆரோக்கியமேரி அவர்கள் இருவரும் சேர்ந்து மார்க்கோனியை பற்றிய முழு செய்தியையும் அவங்க ஆரோக்கியமேரி கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஆசிரியர் என்பதை அவங்களுடைய உரையே அழகாக நமக்கு அப்படியே பதிவாக நம் மனதில் பதிய வைத்தது. வானொலி அறிவிப்பாளர், அவர் எழுத உலக வானொலி தினம் பிப்ரவரி 13 மார்க்கோனியால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஒரு இத்தாலியர். 1896ஆம் ஆண்டு கண்டுபிடித்த அந்த வானொலி 5 ஆண்டுக்கு பிறகுதான் அவர் வானொலி பயன்பாட்டுக்கு வந்தது என்ற செய்தி. வானொலியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட மார்க்கோனி 1909ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழித்து நோபல் பரிசு பெற்ற செய்தியும், அதன் பிறகு 115 ஆண்டுகள் கழித்து யுனெஸ்கோ அதை வானொலி விழாவாக, வானொலி நாளாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்த 2011 என்ற செய்தியும், அது நடந்த இடம் பீசாபங் என்கிற இத்தாலி நாட்டு அந்த கழகத்தில் நடந்தது என்ற செய்தியும் உண்மையிலேயே ஒரு சுருக்கமாக ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒரு வானொலியுடைய வரலாறு தோன்றியது, அது எப்படி இன்று நம்ம கையிலே இருக்கிறது என்பதை. அதற்கு பிறகு ஐயா அருள்நாதன் அழகா ஆரம்பிச்சார். 6 பிரிவுகளை கொண்டது எடுத்துதான் ஆரம்பிச்சார். 6 பிரிவுகளை கொண்டதாக அந்த நூல் இருக்கிறது. மலேசிய தமிழ் வானொலி பற்றிய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலை படிக்க வேண்டும் என்பது போல தன்னுடைய உரையை அழகாக துவக்கினார். மலேசிய தமிழ் வானொலி 24 நேரம் சேவை ஒளிபரப்பப்பட்டது. 1938 தொடங்கிய அது 2ஆம் உலகப் போர் ஜப்பான் ஆதிக்க காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த செய்தி, மிகப்பெரிய ஆளுமை பாலகிருஷ்ணனை பற்றி சொன்ன செய்தி, சில மணி நேரம் பின் 8 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம், பிறகு 16 மணி நேரம், பிறகு 24 மணி நேரம் என்று மாற்றப்பட்ட அந்த நீட்சிமை கலந்த ஆட்சியாளருடைய அந்த வானொலியினுடைய வளர்ச்சி நிலை 1946 1981 வரைக்கும்
அந்த ரேடியோவுக்கெல்லாம் வர்ணத்தின் பேர்ல, ஏன்னா சிங்கப்பூர்லயும் அப்படிதான் இருந்தது, அந்த வர்ணத்தினுடைய பேரை வச்சிருந்தாங்க. வர்ணம் என்பது இப்ப சிவப்பு என்பதனால சிவப்பு ரேடியோன்னா கம்யூனிஸ்ட குறிக்கும், அதனால அவங்க அப்படி அழைக்காம ரொம்ப அழகா மலாய் நேம்ல சொல்லிட்டார். ரங்காயா மேரா மலாய் நேம்ல அழகா சொல்லி முடிச்சாரு. அதுதான் அந்த ரேடியோவுக்கு. அப்புறம் பிற்பாடு தான் அது வானொலி 6 என்ற, இன்னைக்கு வானொலி 6ன்னா அருமையான தமிழ் நிகழ்வுகளை, ஒரு காலத்துல சிலோன்ல இருந்து பாருங்க ஒரு வானொலி, அது மாதிரி ஒரு வானொலி இன்னைக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல வானொலி அது. பண்பலையிலே இன்னைக்கு அது அதிகமா வந்துகிட்டு இருக்குது. பின்னாடி அது எண்ணில தந்து வானொலி 6 என்று சொன்னதும் ஆறுமுகம் என்பதே அதனுடைய காரணம் என்று கொண்டாந்து இப்பதான் அந்த நூலாசிரியர் தன்னுடைய உள்ளக்கிடக்கைகள் எல்லாம் எழுதிய செய்தியை இப்ப கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாரு. ரொம்ப அழகா இருந்தது. இது ரொம்ப அந்த அறிமுகப்படுத்துற விதம் அழகா இருந்தது. மின்னல் வானொலி பிற்பாடு தோன்றியது. டாக்டர் சாமுவேல் அவர்கள் துவக்கி வைத்த இந்த மின்னல் வானொலி இன்னும் இருக்கு, மலேசியாவில் இருக்கு. ஆனா நிறைய வரலாறுகளை கூறுகின்ற இந்த நூல் வட்டார வானொலியை பற்றியும் சொல்லுது. மலாக்கா, ஈப்போ, பினாங்கு, ஜொஹூர், இதுல ஒரு மணி நேரம் அந்த அந்த செய்தி புது செய்தி தானே, இது நமக்கு அறிய முடியாம போகும். ஏன்னா அந்த வட்டார செய்திகளை அழகா கொண்டு வந்து கோர்த்து அதை அந்த வானொலியில தருகின்ற போக்கு இருந்தமை பாராட்டுக்குரியதாக அந்த செய்தியை நமக்கு தந்தது. ஒரு வரலாற்றை தெரிந்து கொண்ட ஆர்வம் இருந்தது. 20 மணி நேரத்தில் பிற்பாடு அந்த வட்டார ஒளிபரப்பு இல்லை. இப்பொழுது 24 நேரமும் எல்லா பகுதியும் எடுத்துட்டு செய்யறாங்க. இது அரசாங்கம் வானொலி கிட்ட பேர் ஆர்டிஎம், அதாவது ரேடியோ, அது ஐயா விளக்கம் சொன்னாரு, நான் அதை குறிக்காம விட்டேன். இன்னொருவர் ஆறுமுகம், 2 ஆறுமுகம், அதுக்காக அது சாரி மன்னிக்கணும், 2 ஆறுமுகத்தை வச்சு சொன்னார். ஒரு ஆறுமுகம் இவரு ஆர்டிஎம் ஆறுமுகம், இன்னொரு ஆறுமுகம் கோல் கீப்பர் ஆறுமுகம். அவர் சிங்கப்பூர்லயும் கொஞ்சம் பெருமையான பேர் புகழ்ந்து போற்றப்படக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்திருந்தாரு. இந்த ஆறுமுகம் செய்தி வாசிப்பதில் தேன் போன்ற அந்த குரல், அவருடைய குரல் வந்து தேன் சிட்டு அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை கடைசியா பதிஞ்சாரு. முன்னாடியே அவர் தேன் சிட்டு ஆறுமுகம்ன்ற ஒரு பேர் இருந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இவர் 4 அரசு விருதுகளை பெற்றவர். அதாவது இன்னொரு நல்ல புனைப்பெயர், அது எனக்கு ரொம்ப இந்த செய்தியில சொல்லணுமான்னு நினைச்சேன், ஐயா அதையும் சொல்லிட்டாரு. ஏன்னா அறுவை ஆறுமுகம் என்ற பேரை அவர் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு மக்கள் கொடுத்தது, ஏன்னா நிரம்ப பேசுவார். நான் சில பேட்டிகள் கூட கேட்டிருக்கேன் அவருடைய, இதானா கருத்தாழமிக்க பேட்டிகளாக இருக்கும், இது ஏனோ தோணு இருக்காது, கருத்தாழமிக்க பேட்டிகளா இருக்கும். ஆனா நிரம்ப தான் பேசுவார். அதுக்கு பிறகு 9 தலைப்பு, அப்புறம் அறுவையின் அட்டூழியம், இப்படி அந்த நிறைய டைட்டில்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. கருத்துக்கள் மிகுந்த ஒரு நல்ல செய்தியை பதிஞ்சிருக்கிறார் இந்த நூல்ல. இதுல வந்து குறிப்பா சொன்னா ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அதை சொல்லி நல்லா அருள்நாதன் ஐயா அழகா சொன்னாரு. அது எல்லாருக்கும் பிடித்த ஒன்றாக இருந்து, குறிப்பாக பேராசிரியருக்கும் பிடித்திருந்து சொன்னார். என்னன்னா, அது வந்து குழுவாக ஒரு செயலை செய்வது, ஒரு செயல் தனியாக செய்ய முடியவில்லை என்றால் குழுவாக செய்வது, அந்த குழுவாக உதவி செய்கின்ற அந்த எண்ணம், அதன் வழியாக அவர் யாருமே வரலனா கூட அதுக்கான ஒரு தயாரிக்கப்பட்ட ஒளிபரப்பை போட்டுட்டு அந்த நேரத்தில் இவர் போய் அந்த வேலையை செய்யறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பிறகு கந்தன் என்கின்ற ஆசிரியரை பத்தி சொன்னாரு. அவரு உண்ணாவிரதம் இருந்து எல்லாருக்கும் பென்ஷன், அதாவது வேலையை வாங்கி கொடுத்தது. பிறகு அவருக்கான களப்பணியில போராடி அவருக்கான அவர் ஆயுள் வரைக்கும் பென்ஷன் வாங்கி கொடுத்தது. ஒரு சமூக போராளியாக வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தியை பதிஞ்சாரு. உண்மையிலே ஒரு வானொலியில வேலை செய்யறவங்க இந்த அளவுக்கு வேணா கருத்துக்களை சொல்றதான் என் வேலைன்னு போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பண்பலை வானொலியில் இருக்கிற எல்லாரும் நான் கருத்து சொல்ல வந்திருக்கேன், கருத்து சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா இவரு கருத்தை சொல்வதோடு இல்லாமல் ஒரு சமூக போராளியாக சமூக கருத்துக்களை மக்களோடு கொண்டு சேர்க்கின்றவராக இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டியது நம்ம அருள்நாதன் ஐயா அவர்கள். 3 சவால்கள் சொல்லி வந்தார். 3வது சவாலா ஒண்ணு சொன்னாரு, இந்த 5 மணிக்கு துதிப்பாடல் சொல்லுவாங்க, அது துதிப்பாடல் பக்தி பாடல்வாங்க. இந்த பக்தி பாடலை போடுறது, அந்த செய்தியை அதை ரொம்ப அழகா சொல்லி முடிச்சாரு. ஆனா அவர் சந்தித்த மனிதர்களை பற்றியும் ஆறுமுகம் சொல்லியிருக்கிறார் சொன்னாரு. பிறகு சிலரை வந்து இடித்துரைத்திருக்கின்றார். அந்த இடித்துரைப்பு எப்படி இருக்குன்னாக்கா 6 இடத்துல திரும்ப திரும்ப அவரை சொல்லியிருக்கிறார்ன்றது கொஞ்சம் மிகையாக தான் இருந்தாலும் கூட பிடிக்கலன்னா பிடிக்கல, அதுக்காக எங்க வேணாலும் அவர் சொல்ற தயங்க மாட்டார் என்கின்ற அவருடைய குணம். குசும்பு பிடித்தவர் என்பது போல தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவர் ஏற்படுத்திய சில சிக்கல்கள், இவைகள் எல்லாம் வந்து அது காரணம் என்னன்னா, தன்னை வந்து எந்த இடத்திலும் நீக்குப்போக்காக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு மனிதர். அதனால அவரால் அப்படிதான் இருக்க முடியும் என்பதை அவர் எழுதிய அந்த நூல் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டி, உண்மையிலேயே உள்ளத்தில் உள்ள எவ்வளவோ இருக்கும், அது உள்ள இருந்த செய்திகளை ஒரு வரலாற்று படிவமாக தந்த நூலை நமக்கு அழகா இந்த நேரத்துல நீங்க இப்படி இருக்கலாம் என்கின்ற
அந்த அழகான செய்தியை நமக்கு தந்த அருள்நாதன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் ஆரோக்கியமேரி அவர்களும் இருவருமாக என்று ஒரு மார்க்கோனியை நினைவு கூர்ந்தது. இவர்களெல்லாம் நெஞ்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நல்ல பேராசிரியர் பெருமகன் ஈப்போ கல்விக் கழகத்துல பேராசிரியராக இருந்து இந்த இன்று ஓய்வு பெறுகின்றார். இந்த மாதம் முடிவாங்கய்யா இல்ல இன்னையே ஓய்வாயா? இந்த மாதம் இறுதியில் நாளை வந்துட்டு பணி ஓய்வு நிறைவு விழா மாதம் வரைக்கும் கொண்டு போவாங்க. நாளை பணி ஓய்வு பெறுகின்றார். பணி ஓய்வு என்பது செய்கின்ற வேலையிலிருந்து தான் ஓய்வே ஒழிய மற்ற எதிலும் இல்லை. வாழ்நாளிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டிருப்பார். நிறைய இதற்கு பிறகு அவர் நிறைய நூல்களை, தன் அனுபவத்தை இவைகளெல்லாம் நூலாக தருவார். ஒரு பணி ஓய்வு பெறுவது என்பது ஒரு செய்தியை சொல்லுவாங்க எப்பவுமே, ஏணி தோணி அண்ணாவி இந்த மூணும் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஏணிங்கிறது தெரியும், ஏத்தி விடும், அதனுடைய வேலை அது. தோணி இந்த கரைக்கு அந்த கரைக்கும் உலாவிட்டு இருக்கும். அண்ணாவிங்கிறது ஆசிரியர். ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை உயர்த்தி கொண்டுதான் இருப்பார். அப்படி அவரால் உயர்ந்த அத்துணை மாணவர்களும் அவருக்காக நாளை வாழ்த்துக்களை சொல்வதும் அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதுமாக அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இன்னைக்கு ஓய்வு, மீண்டும் சொல்ற ஓய்வு என்பது அந்த வயதுக்காக காட்டப்படுகின்ற பணி ஓய்வை ஒழிய அதோடு முடிந்து விட்டது என்ற இல்லை. மாறாக தொடர்ந்து அவர் பயணித்துக் கொண்டிருப்பார். அருள்நாதன் ஐயாவுடைய அடுத்தடுத்த சிந்தனைகள் எல்லாம் நூலாக வெளிவரும். தொடர்ந்து அவர் நம் களத்திலும் இயங்கிக் கொண்டிருப்பார். அவருடைய ஓய்வு காலம் மிகச்சிறந்த சீரிய புகழுடைய ஓய்வு காலமாக அமைந்து எல்லோருக்கும் இன்னும் வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று நெஞ்சார்ந்த வாழ்த்தினை நான் சார்ந்தும் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துவதில் எனக்கு வயது இருக்கிறது, கண்டிப்பாக வாழ்த்தலாம், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்தையின் தலைவனுடைய கருத்தை முன்வைத்து அவர் நீடூடி நல்ல புகழோடு வாழ வேண்டும், ஓய்வு கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க. தொடர்ந்து ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நமக்கு பல அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் என்று நினைக்கின்றேன். இன்னைக்கு 2280 இப்படி தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்த ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியுடைய தாளாளர், கல்லூரியுடைய முதல்வர் ஐயா அசோக், கல்லூரியுடைய துறையினுடைய தலைவர் அம்மா அருள்மொழி அவர்கள், ஐயா வினோத் அவர்கள், அம்மா சாந்தி அவர்கள், இன்னும் இருக்கின்ற அத்துணை பேராசிரியர்கள், சிவஞானம் அவர்கள், இருக்கின்ற அத்துணை பேராசிரியர் பெருமக்களும் இந்த நிகழ்வினை உலகளாவிய அளவில் கொண்டு சேர்த்து இருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இருக்கு. அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து இதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா ஆறுமுகசாமி, மேஜர் இளங்கோ அவர்கள், முத்தமிழ் செல்வன் அவர்கள், இன்னும் அத்துணை பெரும் ஆர்வலர்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் நூல் வாசிப்பு முற்றத்தை வெற்றியடைய ஒரு முற்றமாக மாற்றிய அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். ஐயா அருள்நாதன் நிலைத்த புகழோடு நீண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரையும் வாழ்த்துறையும் வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அம்மா அவர்கள் கூறியது போல இந்த நூல் வாசிப்பு தொடங்கியது முதலாக அதன் தொடர் நடவடிக்கைகளில் துணை நிற்பவர் அருள்நாதன் ஐயா அவர்கள். அவர் பணி நிறைவை பெறுகிறார். வாழ்த்துவதில் மகிழ்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து மேலும் கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர் கலைமதி ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமதி ரமேஷ், மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தில் பயின்ற பயிற்சி ஆசிரியர். தற்போது மலேசியாவில் தமிழ் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். இன்று நடைபெற்ற இந்த நூல் வாசிப்பு முற்றம் கலந்துரையாடலில் ஆர்டிஎம்வே ஆறுமுகம் ஐயா அவர்கள் எழுதிய இந்த உள்ளத்தின் உள்ளே என்ற நூலை பற்றி எங்களுடைய ஐயா முனைவர் அருள்நாதன் அவர்களும் முனைவர் ஆரோக்கியமேரி அம்மா அவர்களும் பகிர்ந்து கொண்டிருந்தனர். அந்த வகையில் ஆர்டிஎம் பற்றிய என்னுடைய ஒரு சிறிய பகிர்வை இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு தமிழ் ஆசிரியராக என்னுடைய பார்வையில் மலேசியாவில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இந்த ஆர்டிஎம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றி வருகிறது என்றே சொல்ல வேண்டும். தமிழ் செய்திகள், கல்வி நிகழ்ச்சிகள், இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், பாடல்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தமிழ் மொழியை மலேசிய மக்களின் மத்தியில்
இன்றளவும் பரப்பி வருகிறது என்றேதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழ் மொழியின் சரியான ஒரு உச்சரிப்பு, அதனுடைய சொற்களஞ்சியம், பண்பாட்டை வளர்க்கும் இந்த முக்கிய பணியில் RTM ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று நம்மவர்களுக்கும் பன்னாட்டு அளவில் இந்த ஒரு நூலை அறிமுகம் செய்து வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த வேளையில் இன்று வானொலி சார்ந்து இந்த அறிவிப்பு தொடர்பாக இந்த நூலை பகிர்ந்து கொண்டமையால் ஐயா கூறிய ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வகுப்பில் ஐயா பாடம் எடுத்தார் என்றால் மிகவும் கலகலப்பாக தான் இருக்கும். அப்பொழுது இளைஞர்கள் என்றாலே வானொலியை பாடல்கள் கேட்பதற்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவது. அதாவது பேசுவதை எல்லாம் நாங்கள் அவ்வளவாக கேட்பதில்லை, நேராக பாடல்களை மட்டும்தான் செவிமடுப்போம். அந்த வகையில் எங்களை அறிவிப்பாளர்கள் பேசுவதை கூர்ந்து கேட்க வைத்தது ஐயா அவர்கள் தான். இப்பொழுதுள்ள அறிவிப்பாளர்கள் பேசுவதை பற்றி ஐயா அவர்கள் வகுப்பில் பகிர்ந்து கொண்டிருந்தார். இன்றளவும் எனக்கு நினைவில் உள்ளது. ஒரு அறிவிப்பாளர் சொன்னதை ஐயா அவர்கள் நினைவுபடுத்தினார். உடனே அலையுங்கள். அதாவது என்ன சொல்றாங்க, உடனே எல்லாம் போய் அங்கங்க அலையுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த தமிழ் மொழியினுடைய உச்சரிப்பினுடைய முக்கியத்துவத்தை எங்கள் வகுப்பில் அவர் சொல்லியிருந்தது இன்றளவும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஆக அன்று முதல் தான் நாங்கள், குறிப்பாக நான், வானொலி அறிவிப்பாளர்களுடைய தமிழ் உச்சரிப்பை நான் செவிமடுத்து என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் என்று குறிப்பெடுத்து ஐயாவிடம் வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடியதெல்லாம் உண்டு. ஆக இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த வேளையில் இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் நாங்கள் பயின்ற காலத்தில் எங்களுக்கு வழிகாட்டிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அவர் இப்பொழுது பணி ஓய்வு பெறுகிறார். இந்த தருணத்தில் எங்களுடைய வகுப்பு 6-5 ஆசிரியர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும், வாழ்த்து எங்களுக்கு வயதில்லை ஐயா, இருந்தாலும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம் நாங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்களாக உருவாகுவதற்கு நீங்கள் நிறைய அர்ப்பணிப்பையும் அக்கறையும் செலுத்தியிருக்கிறீர்கள். நான் முன்னவே சொன்னது போல எங்களுடைய வகுப்பறை கலகலப்பாக இருப்பதற்கு அதாவது விரிவுரையாளர்கள் வகுப்பிற்கு வருவது என்றால் சற்றே படிக்கும் காலத்தில் நமக்கு சற்றே சிரமமாக இருக்கும் அல்லவா, படிக்கும் நிலை. ஆனால் ஐயா அவர்களுடைய வகுப்பிற்கு நாங்கள் செல்லும் பொழுது நிச்சயம் அந்த வகுப்பறை கலகலப்பாக தான் இருக்கும். எங்களுக்கு ஆய்வு பாடம் எடுப்பார். ஆய்வு என்றாலே ஐயோ என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் ஆய்வு எனும் பாடத்தை ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு விருப்ப பாடமாக, அதை விரும்பி படிக்கும் ஒரு பாடமாக மாற்றியவர் ஐயா தான். அதோடு எங்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் புத்தாக்க சிந்தனை, ஐயா அவர்களின் வழிகாட்டுதலில் பல ஆசிரியர்கள் புத்தாக்க போட்டியில் கலந்து கொண்டு நிறைய விருதுகளை பெற்றுள்ளனர். அந்த வகையில் ஐயா அவர்கள் எங்களுக்கு நிச்சயமாக நிறைய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய பணி அனுபவங்கள் இன்றும் இப்பொழுது நாங்கள் ஆசிரியராக இருக்கும் இந்த காலத்திலும் இனி என்றும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்கும். ஐயா, மீண்டும் உங்களுக்கு பணி ஓய்வு வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் பேராசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. கருத்துரையும் அனுபவ பகிர்வையும் வழங்கி இருக்கக்கூடிய மேனாள் மாணவர் மற்றும் ஆசிரியர் கலைமதி ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து அஸ்வின் பழனிசாமி அவர்களை நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். பன்னாட்டு அளவிலான வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கும் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இனிய வணக்கங்கள். மீண்டும் இந்நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஐயா பேசிய உள்ளத்தின் உள்ளே எனும் புத்தகம், RTM ஆறுமுகம் ஐயா அவர்களை பற்றிய பேசிய இந்த நூல் முற்றிலும் புதியதாகவே எனக்கு இருந்தது. வானொலி பற்றிய பெரிய பெரிய அறிவு ஒன்றும் இங்கு எனக்கு இல்லை. சொல்ல போனால் அதில் புதியதாக இருந்தது இந்த ரங்காயன் மேரா எனும் விஷயம். பிறகு நிறங்களை கொண்டு வானொலியை வகைப்படுத்தியது. பிறகு வேறு மின்னல் FM தோன்றிய அந்த வரலாறு ஐயா கூறியது மிக புதிய ஒரு தகவலாக எனக்கு இருந்தது. அது மட்டுமன்றி வட்டாரத்திற்கென்று வானொலி இருந்தது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. காரணம், நான் பிறந்து வந்த காலங்களில் வானொலி என்பது அங்காசாபுரியில் இருந்து செயல்படும் ஒரு விஷயமாகவே இருந்து வந்தது. வட்டாரங்களுக்கு வானொலி என்பது எனக்கு படங்களில் பார்த்திருக்கிறேன். நம் நாட்டிலும் இது நடந்து இருக்கிறது என்பது எனக்கு ஒரு புதிய விஷயமாக இருந்தது. ஐயா ஆறுமுகம் பற்றி சொன்ன பொழுது கருத்துக்களை சொல்பவர், கருத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கருத்தினை வாழ்க்கையில் செய்தும் காட்டுபவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நான் ஒரு படிப்பினையாவே எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா,
பெருசா எல்லாருமே சொல்லுவாங்க. அதை செய்யறதுன்றது வந்து மிக குறைந்த பேரே இருப்பாங்க. அதுல இந்த ஆக்கந்தன் ஓய்வூதியம் பெற்ற ஓய்வூதியம்லாம் இந்த இது பண்ணி கொடுக்கறது விஷயம்லாம் வந்து முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தேன். அதுல இந்த ஆர்டிஎம் ஆறுமுகமும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் இன்னைக்கு எனக்கு புதியதாகவே இருந்தது. முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு படைப்பை இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன். ஆர்டிஎம் ஆறுமுகம் ஐயா வந்து ஒரு மிக சிறந்த கொள்கைவாதி, ஒரு வேலை மீது பற்று உள்ளவர். அவருடைய அர்ப்பணிப்பை பத்தி பேசும்பொழுது தெரிஞ்சது. அது போல ஆரோக்கியமேரி டீச்சர் அவங்க வந்து வானொலி தோன்றிய வரலாறு, யார் கண்டுபிடிச்சா, வானொலி தினம், உலக வானொலி தினம் பற்றி பேசுனதும் ஒரு புதிய கருத்தாகவே எனக்கு அமைந்திருந்தது. ரொம்ப நன்றி ஐயா இந்த கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இவ்வேளையில் வந்து எங்களுக்கு ஆய்வு பாடத்தை எடுத்த ஐயா திரு அருள்நாதன் அவர்களுக்கு பணி ஓய்வு வாழ்த்தினை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, கண்டிப்புன்னு இருந்தாலுமே அரவணைப்புக்கு மிக மிக அரவணைப்பு கொடுத்தது அருள்நாதன் ஐயா தான். எந்த ஒரு விரிவுரையாளர் வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒரு யோசனை இருக்கும். ஆனா அருள்நாதன் ஐயா வகுப்புக்கு போறேனாக்கா எந்த ஒரு கவலையுமே இல்லாம வேக்க மாட்டிட்டு நேரா வகுப்புல போய் உட்காந்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா மாணவர்களுடைய நலனும் மாணவர்களுடைய உளமும் புரிந்து நடந்து கூடிய சில ஆசிரியர்களில் ஐயாவும் ஒரு சிறந்த ஆசிரியர் என்று நான் இவ்விடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நாடு தழுவிய நிலையில் இன்று பல ஆசிரியர்கள் புத்தாக்கம் செய்வதற்கு முதல் அடிக்கல் நாட்டியது அருள்நாதன் ஐயா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்திலிருந்து வெளியேறிய ஒவ்வொரு ஆசிரியரும் புத்தாக்க சிந்தனையோடு இருக்கிறார்கள் அப்படி என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அருள்நாதன் ஐயா தான் இருக்கிறார். இன்று வரையிலும் கூட ஆசிரியர்கள் ஆகிவிட்ட பிறகும் அவரிடமிருந்து தகவல்களும் அவரிடமிருந்து சில விஷயங்களும் பெற்று புத்தாக்க போட்டிகளில் இணையும் ஆசிரியர்களை பற்றி நான் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறேன். இவ்வேளையில் அவருடைய அர்ப்பணிப்புக்கும் அவருடைய பணிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வெகு நாட்களாக விடுமுறையில் மட்டுமே பயணித்துக் கொண்டிருந்த ஐயா இதன் பிறகு வந்து ரொம்ப சுதந்திரமாக பயணிக்க போறார் என்று நினைக்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவருக்கு பயணம்ன்றது ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்துல பயணத்திலேருந்து பெறக்கூடிய விஷயங்கள், அங்கேருந்து ஏதாவது ஒரு நினைவு சின்னமா வாங்கிட்டு வர அந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லி தெரியும். அப்ப இதுக்கப்புறம் அவருக்கு பயணத்துக்கான ஒரு நாளா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஐயா, எங்களுடைய வகுப்பு சார்பாகவும் எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய பணி ஓய்வு வாழ்த்துக்களை இவ்வேளையில் கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. பெருச வாய்ப்பளித்து மிக்க நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம் வினோத் ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். ஆறுமுகத்தினுடைய ஐயாவினுடைய ஒரு முகத்தையாவது நேரில் காமிச்சிருக்கலாம். ஒன்று, அவருடைய தேன் சிட்டு குரலையும் இந்த பதிவு பண்ணி எங்களுக்கு வழங்கி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றிங்க. மேஜர் ஐயா அவர்களுக்கு நன்றி. கருத்துரை வழங்கிய அஸ்வின் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. அருள்நாதன் ஐயாவோடு பயணித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய 5 ஆண்டு கால பெரும் பேட்டின் இடையே அவ்வப்போது இம்மாதிரியான சிறப்பு வாசிப்பு முற்றம் அரங்கேறுவது மகிழ்ச்சிக்குரியது. முனைவர் சேகர் நாராயணனுக்கு இப்படி நடந்தது, அடுத்து முனைவர் அருள்நாதனுக்கும் நடப்பது மகிழ்ச்சிக்குரியது. இந்த மலேசிய வானொலி மலேசிய தமிழர்களோடு ஐக்கியமான ஒன்று. குறிப்பாக அந்த ரங்காயன் மேரா வானொலி 6 இன்று மின்னல் பண்பலை என்று பெயர் மாற்றம் பெற்றிருந்தாலும் கூட மலேசிய தமிழர்களின் உள்ளத்தில், குறிப்பாக மூத்த தமிழர்களின் உள்ளத்தில் நிலையாய் நிலைத்திருக்கும் வானொலி என்றால் வானொலி 6 தான். இன்று TH ராகா என்று சொல்லக்கூடிய மற்ற தனியார் வானொலி வந்தாலும் கூட அரசாங்க வானொலிக்கு எப்போதுமே ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த வகையில் திரு ஆறுமுகம் மலேசிய தமிழர்களின், குறிப்பாக மூத்தவர்களின், எங்கள் அம்மா வயது உடையவர்கள் மனதிலும் என் போன்ற மனதிலும் நிறைந்து இருக்கிற ஒரு அறிவிப்பாளர். இலங்கையில் எப்படி அமிட்டோ, அதே மாதிரி சிங்கப்பூரிலும் அந்த மாதிரி சில அறிவிப்பாளர்கள் போல, இலங்கை அமிட் போல மலேசியாவில் தேன் சிட்டு என்றால் ஆறுமுகம் தான். அவரை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அதில் எனக்கு பிடித்தது என்னன்னா, நான் அவர் மயில் என்ற ஒரு வார இதழில் பக்கம் 6 என்ற ஒரு இதில் எழுதுவார். இது வந்து 90களில் 2000 காலகட்டங்களில் வந்தது. எப்படி ஒரு ஏழை மாணவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னா, 10 வசதி உள்ளவர்கள் சேர்ந்தால் ஒரு ஏழை மாணவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு. இந்த சிந்தனை எனக்கு ஏற்பட்டு நான் 14 ஆண்டுகள் இடைநிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருக்கும்போது பல ஏழை மாணவர்களுக்காக உதவி செய்த என்னுடைய நண்பர்கள் வழி அவர்களுக்கு ஆக்கம் செய்த ஒரு உதவி செய்திருக்கின்றேன். அதே வேளையில் அதுக்கு காரணம் ஆறுமுகம் தான். இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஆசிரியர்கள்
உறுதி செய்திருக்கிறார்கள். அதே வேளையில் திரு கந்தனை பற்றி சொல்லும் பொழுது 2000ஆம் ஆண்டு நினைக்கிறேன், கந்தனுடைய புத்தகத்தை நான் எழுதிய பிறகு அவர் என்னோடு தொடர்பு கொண்டு அன்று முதல் கந்தன் கடந்த மாதம் இறக்கும் வரை அவருக்கு ஓய்வூதியம் வழங்கியதெல்லாம் என் வாழ்க்கையில் ஆறுமுகம் ஆற்றிய பங்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவரை முன்னிறுத்தி நாளை பணி ஓய்வு பெறுகின்ற நம்முடைய முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்களும் அவர்தம் துணைவியார் ஆரோக்கியமேரி அருள்நாதன் அவர்களும் இன்று பேசியது உண்மையிலேயே மறக்க முடியாதது, மகிழ்ச்சிக்குரியது. எப்படி மலேசிய வானொலிக்கு ஆறுமுகம் முக்கியமோ அது மாதிரி ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்து அருள்நாதன் மிகவும் முக்கியமானவர். நான் அவர் கல்லூரியில் அவர் எனக்கு மூத்த மாணவர், அது என் மூத்த நண்பர். அவர் கோலாலம்பூர் லப்பாபத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என்னுடைய சீனியரு. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரை கல்லூரியில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. மிகச்சிறந்த ஆளுமைகள் ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தில் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் இவர் இளமையானவர். அவருடன் சேர்ந்து பணியாற்றிய அந்த 9 ஆண்டுகள் உண்மையிலே மறக்க முடியாத ஆண்டுகள். எனக்கு மிகவும் ஒரு நல்ல இனிய நண்பராக, ஒரு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு நல்ல வழிகாட்டியாக அவர் இருந்திருக்கின்றார். ஒரு ஏழை தோட்ட பாட்டாளியின் மகனாக பிறந்து ஒரு தமிழ் பள்ளியில் ஆசிரியராக கல்வி கற்று பிறகு தன்னுடைய முழு முயற்சியின் காரணமாக இளங்கலை முனைவர் பட்ட ஆய்வையும் முடித்து இடைநிலைப்பள்ளி ஆசிரியராகி கல்விக்கு ஒரு சக விரிவுரையாளராக போல என்னை போல ஒரு விரிவுரையாக வந்து அந்த துறையின் தலைவராக இருந்து உலக அளவு ஈப்போ ஆசிரியர் கல்வி நிலையத்தை தமிழ் துறையை குறிப்பாக கொண்டு சென்ற பெருமை முனைவர் அருள்நாதனுக்கு உண்டு. நானும் அவரும் அமெரிக்காவில் நடந்த ஒரு பன்னாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு கட்டுரை வாசித்தோம். பிறகு ஐயனாடார் கல்லூரிக்கு அவர் வருகை மிக முக்கியமானதாக இருந்தது. காரணம், இப்போ அவங்க கலைமதி பேசினாங்களே, கலைமதி காலகட்டம் தான் ஐயனாடாரோடு நமக்கு ஏற்பட்ட அந்த பழக்கம். இவங்க தான் முதல் பன்னாட்டில் ஒரு 14 மாணவர்கள் கலந்து கொண்டு கட்டுரை படைத்தவர். அதுக்கு பிறகு அவர் தலைவராக இருந்தபோது எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து 2 முறை என்னோடும் அவரோடு நானும் என்னோடு அவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்ட அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த வகையில் ஒரு ஏழை பாட்டாளியின் மகன், அது தோட்ட பாட்டாளியின் மகன், இன்று ஒரு உயர்ந்த நிலையில் பதவி ஓய்வு பெறுகின்றார். அதே வேளையில் அவரை பற்றி நம்முடைய மாணவர்கள் பேசினது அத்தனையும் உண்மை. நான் கூட வகுப்புக்கு போகும்போது இவர் வகுப்பு நடந்து கொண்டு இருக்கோம். ஒரு 11 மணிக்கு என்னுடைய வகுப்பாக இருக்கும், 10:30லேருந்து 11:30க்கு அவர் வகுப்பு நடத்தி கொண்டிருப்பார். ரொம்ப கலகலப்பாக இருக்கும் வகுப்பு. நான் எப்போதும் வகுப்புக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி போயிடுவேன். இவர் பாடம் முடிக்கிற 5 நிமிஷத்துக்கு வகுப்பு ரொம்ப அமைதியாயிரும். காரணம், அவர் கேட்பார் என்ன காரணம்னு, குணா சார் கீழே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு கலகலப்பாக இருப்பார் அப்படின்னா நம்ம நேரடியாக அனுபவித்தேன். நான் மாணவர்களும் என்னுடைய மாணவர்கள் பேசி அனைவரும் சொன்னது அத்தனை உண்மை. அதே வேளையில் கண்டிப்பும் நிறைந்தவர். கோபப்பட்டார்னா கடுமையாக கோபப்படுவார், அன்பு காட்டினாரா மிக ஆழமான அன்பு காட்டுவார். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர். நாளை அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் ஆரோக்கிய மேரியோடு அவர் ஒவ்வொரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தம்பதிகள் முன்னுக்கு பின்னால்லாம் இல்லை, இவங்க சமநிலையில போராடக்கூடியவங்க, சமநிலையில வாழக்கூடியவங்க. இவங்களை பார்த்தாலும் நமக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும், எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். அந்த வழியில் திருமதி ஆரோக்கிய மேரியும் அன்பானவர். நான் என் குடும்பத்தை விட்டு 9 ஆண்டுகள் ஈப்போவில் நான் பணி செய்த போது இங்கே சொல்லுவாங்க, அந்த பூஜாங் லைஃப் நம்ம சிங்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் அடிக்கடி எனக்கு உணவு கொடுத்து அந்த பராமரித்த அந்த அன்புள்ளத்தை நிச்சயமாக மறக்க முடியாது. பேராசிரியர், நீங்களாம் சொல்கிற மாதிரி அவர் பேராசிரியர் தான், எங்களுடைய பேரா மாநிலத்தின் ஆசிரியர், பெருமைமிகு ஆசிரியர், விரிவுரையாளர், இனிய நண்பர். வாழ்க்கையில் எல்லா நாளும் பெற்று எல்லா புகழோடு, நிறைந்த புகழோடு அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்து வெளிப்படுகின்றேன். குறிப்பாக இன்றைய ஒரு நிகழ்ச்சியை அவருக்காக அர்ப்பணித்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் தமிழ் துறைக்கும் அருள்மொழி அம்மாவுக்கும் என்னுடைய மிக சிரம் தாழ்த்தி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரையும் வாழ்த்துறையும் வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக வேறு யாரேனும் இந்த மணிமாறன் சார் இருக்காரு சார். சரி, மணிமாறன் ஐயா அவர்கள் பேசுமாறு அன்போடு. வேறு இப்போ மாணவர்கள், பேராசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம்.
நன்றி உரை. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்வு 280. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்னும் பொருண்மையில் மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக விரிவுரையினர் முனைவர் அருணாதன் விஸ்வாசம் அவர்களும், மலேசியா மேனாள் இடைநிலை பள்ளி ஆசிரியர் முனைவர் ஆரோக்கிய மேரி சிமியோன் அவர்களும் இணைந்து RDM வே. ஆறுமுகம் எழுதிய உள்ளத்தின் உள்ளே என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். மக்கள் ஓசை நாளிதழில் எழுதிய 65 கட்டுரைகளின் தொகுப்பு பணுவல் உலக வானொலி தினத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தமை, 115 ஆண்டுகள் கழித்து யுனெஸ்கோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக உலக வானொலி தினத்தை அறிவித்தமை, இத்தாலி நாட்டிலுள்ள பிசா பல்கலைக்கழகத்தில் முதலாக கொண்டாடப்பட்ட செய்தியினை கூறியமை, வானொலியின் பயன்பாடுகளை பட்டியலிட்டமை, 6 பிரிவாக பிரித்து கொண்டமை, 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் வானொலியாக மலேசிய தமிழ் வானொலி செயல்பட்டமை, மலேசிய தமிழ் வானொலியை வளர்த்த பாலகிருஷ்ணனின் பங்களிப்பு, வர்ணங்கள் அடிப்படையில் ரங்கையன் மேரா என்று பெயர் சூட்டியமை, மின்னல் பண்பலையாக வரலாற்று செய்திகளை தாங்கி வலம் வந்த சூழலை எடுத்துரைத்தமை, வட்டார வானொலிகள் பற்றி கூறியமை, RDM என்ற அடைமொழி கூறியவராக ஆசிரியரை சுட்டியமை, 2 மொழிகளிலும் புலமையாளராகவும் வானொலி தொலைக்காட்சி 2 துறைகளிலும் கைத்தேர்ந்தவராக நூலாசிரியரை கூறியமை, 4 அரசாங்க விருதும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பெற்றவர், அறுவை ஆறுமுகம் என கூறும் போக்கு, 1962 நடந்த கருத்து கணிப்பில் சிறந்த அறிவிப்பாளராக தேர்வான தன்மை, ஆசிரியராகவும் பள்ளிக்கு உதவி செய்தவராகவும் விடுப்பு எடுக்காதவராகவும் செயலாற்றியமை, எப்போதும் வானொலி தொடர்பான நிகழ்வுகளில் தயார் நிலையில் இருக்கும் சூழல், நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் திறமை, பாலகிருஷ்ணன், பைரோஜி நாராயணன் போன்ற தான் சந்தித்த மனிதர்களை கூறியமை, பதவி போராட்டத்தில் தனக்கு பிடித்த தலைவருக்கான பாடல்களை வெளியிட்டமை, பதவி உயர்வு பெறாமல் பயணித்த அனுபவங்களை எடுத்துரைத்து இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் மலேசிய மண்ணுக்கே உரித்தான மொழி புலமையோடு திறம்பட எடுத்து கூறி உரையாற்றிய ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரையும் வாழ்த்துறையும் வழங்கிய சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மலேசியாவைச் சேர்ந்த கலைமதி ரமேஷ், அஸ்வின் பழனிசாமி, முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு மேஜர் இளங்கோவன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு வீட்டை அழகாக்க ஓவியங்கள் தேவை, ஆனால் ஒரு மனிதனை அழகாக்க புத்தகங்களே தேவை என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலை சந்திப்போம். நன்றி.